T20 வேர்ல்டு கப்போட சூப்பர் எயிட்டுக்கான 8 டீம் வந்து செலக்ட் ஆயிருச்சு. ஸோ பாகிஸ்தான் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் நேற்றே போட்டிருக்கணும். ஸோ நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க்கு பிஸியில் இருந்தனால நேற்று போடலை. ஸோ வந்து இன்னைக்கு வந்து போடுறேன். சூப்பர் எயிட்டுக்கு பாகிஸ்தான் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ இதோட 8 டீம் வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்ச்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. 8 டீமுமே அவங்க போலில் இருக்க எல்லா டீமையும் ஜெயிச்சுட்டு டாப் 2 பொசிஷன் இருக்க டீம் தான் சூப்பர் எயிட்டுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கு. ஸோ அவங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த சூப்பர் எயிட்ல எந்தெந்த டீம் எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் எயிட்ல எல்லா டீமும் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் ஒரே ஒரு குறை இருக்கு. ஓப்பனிங் அபிஷேக் சர்மா 3 மேட்சா தொடர்ந்து டக்கு. ஸோ அடுத்த மேட்ச்ல சஞ்சு சாம்சனை இறக்குவாங்களா, அபிஷேக் சர்மா தான் கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை சஞ்சு சாம்சனை இறக்கி விளையாட வைப்பாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சேட்டன் வந்து கம்பேக் கொடுக்குறாரா, அபிஷேக் சர்மா வந்து கம்பேக் கொடுக்குறாரான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.